பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆகவே நம்ம இன்ட்ரொடக்ஷனில் சிந்தித்த வண்ணமாக சில நிருபங்கள் காணப்படவில்லை. ஆகவே ஏதோ ஒரு நிருபத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பவுல் நாம் முதலாம் நிருபம் என்று கருதி இருக்கிற இந்த நிருபத்தின் துவக்கத்தில் இருந்தே பதிலளிக்க துவங்குகிறார். இதில் நம்ம இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அன்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முன்னிலையில் தாங்களும் ஊழியக்காரர்கள் என்று நிரூபித்து காண்பித்து ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்வது அவசியமாக இருந்தது. ஏனெனில் அன்று வெகு சில ஊழியக்காரர்கள் இவர்கள்தான் முதலாவதாக தேவ அன்பை நற்செய்தியை எடுத்து செல்லுகிறார்கள். ஸோ அந்த இடத்துல அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத போது அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவ அன்பை கூறுகிறவர்கள் என்று தங்களை தாங்களே நிரூபித்து காண்பிப்பது அவசியம். ஆனால் இந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் எங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் என்கிறாரோ அந்த இடத்துல நின்று தான் செய்வது சரி என்று தன்னைத்தானே நியாயப்படுத்தி காண்பித்து கொள்வது இன்றைய சூழலில் அவசியமே கிடையாது. ஏனெனில் இன்று கர்த்தராகிய தேவன் அவருடைய கிருபையினால் அநேகர ஊழியக்காரராக வைத்திருக்கிறார். ஸோ ஒரு இடத்துல நாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் தேவன் நிச்சயமாக அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் புரிந்து கொள்ள விதமாக கற்றுக் கொடுக்கிற அநேக ஊழியக்காரர்களை நிச்சயமாக வைத்திருப்பார். ஆகவே நாம் அங்கு நின்று இல்லை நான் தான் ஊழியக்காரன் என்று சொல்லி அடம் பிடிப்பது அவசியமான காரியம் இல்லை இன்றைய சூழ்நிலையில். ஆனால் அன்று அந்த கொரிந்தியர்களுக்கு பவுல் தங்களை சார்ந்தவர்களையும் தன்னையும் ஊழியக்காரர் என்று சொல்லி தேவனுடைய அன்பை கற்றுக் கொடுப்பது அவசியமாய் இருந்தது. ஆகவே தான் சொல்லுகிறார், ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் நீங்கள் எங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம இந்த ஊழியக்காரன் என்பதற்கு உபயோகப்படுத்தியிருக்கிற சொற்பதம் ஒரிஜினல் ரைட்டிங்கில் எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஹைப்பரட்டாஸ் என்ற பதத்தை அது உபயோகப்படுத்தி இருக்கிறது. ஹைப்பரட்டாஸ் என்றால் ஒரு துணை வேலைக்காரன், சப்பார்டினேட். ஒரு மனிதன் சுதந்திரமாக மற்றொரு மனிதனின் கீழே வேலை செய்வது. நம்முடைய அரசாங்க ஊழியத்திலேயோ நம்முடைய மற்ற கார்ப்பரேட் ஊழியத்திலேயோ நாம் இப்படியாகத்தான் வேலை செய்கிறோம், சுதந்திரமாக வேலை செய்கிறோம். ஒருவருக்கு நாம் கீழ்ப்பட்டு இருந்தாலும் சுதந்திரமாக வேலை செய்ய நமக்கு எல்லா காரியங்களும் சலுகை அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஹைப்பரட்டாஸ் என்ற பதத்தை தான் இந்த இடத்துல அவர்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். மற்றபடி புதிய ஏற்பாட்டத்தில் பொதுவாக நாம் அடிமைத்தனத்தை குறித்து, ஒரு வேலைக்காரனை குறித்து நாம் வாசிப்போம் என்றால் அங்கு டூலோஸ் என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அது முற்றிலுமான ஒரு அடிமை, தேவனுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிற ஒரு அடிமை, தனக்கென்று எந்த காரியத்தையும் வைத்து கொள்ளாதபடி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை நிறைவேற்றுவது மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்து வாழ்வது அந்த அடிமையின் வேலை. ஆனால் இங்கு ஒரு துணை வேலைக்காரனாக, ஒரு சப்பார்டினேட்டாக இந்த கடிதத்தில் இந்த பதம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. நாம் ஏன் நமது அவல நிலையை நியாயப்படுத்துகிறோம்? நான் சொன்னேன், இந்த நேரத்தில், இந்த காலங்களில் ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அங்கு அவர் தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொள்வது அவசியமில்லை. ஆனாலும் அநேகர் அப்படியாக செய்கிறார்கள். ஏன் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய தகுதியை நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் மற்றவர்கள் தகுதியற்றவர்கள் என்று மற்றவர்களை இழிவுபடுத்த விரும்புகிறார்கள். கடவுளை சேவிப்பதற்கு ஒரு தரம் தேவை, ஒரு எஜுகேஷன் தேவை, ஒரு டைட்டில் தேவை, ஒரு
ஸ்டேட்டஸ் தேவை, ஒரு அந்தஸ்து தேவை என்று நினைப்பவர்கள் தான் இப்படி தங்களைத்தானே நியாயப்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். மோசே, என்னால் பேச தெரியாது என்று சொன்ன மோசேயை தகுதிப்படுத்தியவர் தேவன். ஆகவே நம்முடைய நிலையை குறித்து நம்மை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு நம்முடைய ஊழியத்தின் உண்மையை குறித்து நியாயப்படுத்தி காண்பிப்பது அவசியம் கிடையாது. தேவன் அறிவார். தேவன் நம்மை உபயோகப்படுத்துகிறார். ஒரு இடத்துல கதவு அடைக்கப்பட்டால் அதை தேவன் தான் அடைக்கிறார். பிரியமானவர்களே, அநேக வேளையில் நம்ம நினைக்கிறோம் மக்கள் நமக்கு எதிராக திரண்டு நம்முடைய ஊழியத்திற்கு கதவை அடைக்கிறார்கள் என்று. அப்படி கிடையவே கிடையாது. தேவனுடைய அனுமதி இன்றி இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. ஆகவே ஒரு இடத்துல கதவு அடைக்கப்பட்டால் அது தேவனுடைய செயலினால் செயல்படுகிறது என்பதை புரிந்து ஒரு இடத்துல கதவை அடைக்கிற தேவன் மற்றொரு இடத்துல நிச்சயமாக கதவை திறப்பார் என்ற சத்தியத்தை அறிந்து நாம் ஒரே இடத்துல போராடி கொண்டு இருக்காமல் தேவன் சொல்லுகிற மற்ற இடத்திற்கு செல்வது மிகவும் அவசியம். இப்படிப்பட்ட கருத்துக்கள் ஏன் நிலவுகிறது என்றால், பவுல் அப்போஸ்தலரே தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லும்போது இப்படியாக எழுதியிருக்கிறார். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். ஆகவே இப்படியாக ஆலோசனை சொல்லப்பட்ட காரியங்களினால் இன்று இவைகள் ஒரு ஊழியக்காரருக்கு தேவையான காரியங்கள் என்று கடைப்பிடிக்கப்படுகிறது. இதில் போதக சமர்த்தனுமாய் என்று பவுல் எழுதுகிறார். ஆனால் அவரை குறித்து என்ன காரியங்கள் பேசப்படுகிறது? இவர் சமர்த்தாய் போதகம் பண்ண மாட்டேன்றார். மிகவும் எளிமையான போதகம், ஒரு சாதாரண பேசுகிறது போல பேசி போதிக்கிறார். ஒரு பேச்சாளரை போல போதிக்கவில்லை. வருகிற அதிகாரங்களை நம்ம இதை குறித்து பார்ப்போம் பிரியமானவர்களை. ஆகவே இவைகள்தான் ஒரு ஊழியக்காரனுக்கு அடிப்படை தேவை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். இன்னும் அதிகமாக இதை குறித்து பார்க்க வேண்டுமென்றால் இதில் கொடுக்கப்பட்டு இருக்கிற கோட்பாடுகள் எல்லாமே சமூக நெறிகள். சமூக நெறிமுறைகள் நம்முடைய வெளிப்புற வாழ்க்கையை தூய்மையாக காண்பிக்கும். ஆனால் உள்மனதின் தூய்மையை பற்றி சமூக நெறிகள் கவலைப்படுவதும் இல்லை. அவைகளுக்கு அந்த நெறிகள் மூலமாக நம்முடைய உள் மனத்தை ஆராய்ந்து அறிவதற்கும் வல்லமை கிடையாது. 1 சாமுவேல் 16:7 நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலை தாவீதை அபிஷேகம் பண்ண அனுப்புகிறார். ஆனால் தாவீதின் தகப்பனாரோ தாவீதை தவிர மற்ற எல்லா தாவீதின் சகோதரர்களையும் முன்னிறுத்துகிறார் அபிஷேகத்திற்காக. அப்பொழுது தேவன் சாமுவேலிடத்தில் சொன்ன காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அவை நம்முடைய தேவன் நம்மை தகுதிப்படுத்துவதற்கு நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு ஊழியம் செய்ய நம்மை தகுதிப்படுத்துவதற்கு அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 4:3 பவுல் என்னதான் தன்னை நியாயப்படுத்தி கொண்டாலும் இங்கு விவரித்து சொல்லுகிறார். ஆயினும் நான் உங்களையாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. மனுஷனுடைய அப்ரூவலா, நீ ஊழியக்காரன் தான்ப்பா, நீ மெய்யாகவே ஊழியக்காரன் தான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய அப்ரூவல் எனக்கு தேவையே கிடையாது. அது எனக்கு அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது என்னை குறித்து தீர்ப்பு சொல்ல போவதில்லை. ஆனாலும் இந்த கொரிந்து சபைக்கு
இன்று ஊழியக்காரர்கள் சொற்பமாக இருக்கிறபடினால, தேவை ஏற்பட்டு இருக்கிறபடினால, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலும் இந்த இடத்துல இன்னும் கர்த்தருக்காக நிற்கிறேன். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்ல, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. பிரியமானவர்களே, இதில் தான் அநேகர் விழுந்து போகிறோம். நம்முடைய குற்றத்தை நாம் அறிய முடியாது. ஒருவேளை நம்மள குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை நாம் சரி என்று நினைத்து தான் செய்கிறோம். ஆகவே அது நமக்கு குற்றமாக தெரிவதில்லை. ஆகவே பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆகவே நம்முடைய சமூக நெறிகளை, ஒரு சோஷியல் ஸ்டாண்டிங்கை வைத்து ஒரு ஊழியக்காரரை நாம் தேர்ச்சி செய்யும்போது, தேர்ந்தெடுக்கும்போது 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, ஆன்மீக அனுபவம் இல்லாததுனால அவர்களுடைய செய்தி ஒரு வெதுவெதுப்பான செய்தியாக, ஒரு அனுபவம் இல்லாத செய்தியாக காணப்படுகிறது. அடுத்தது, உண்மையான ஊழியக்காரர்கள், ஆவியில் அநேக அனுபவங்களை பெற்ற ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் சமூக நெறிமுறைகளை அவர்கள் கடைப்பிடிக்கவில்லை என்ற பொய்யான குற்றச்சாட்டை சாத்தான் சுமத்தி அதை மக்கள் உண்மையென்று சூழ்நிலைகள் மூலமாக கருத வைத்து, ஆகவே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் உள்ள இந்த ஊழியக்காரருக்கு சோஷியல் ஸ்டாண்டிங் கிடையாது என்று அவருடைய ஊழியத்தை தடை செய்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் பிரியமானவர்களை தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். ஊழியர்காரர்களை தேர்ந்தெடுத்தாலும் சரி, நாம் ஊழியராக நின்றாலும் சரி, யார் நம்மை ஊழியராக மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் சரி, நாம் தேவனையே சார்ந்து இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:5, அதனால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். நம்ம தீர்ப்பு சொல்கிறதுல ரொம்ப அவசரப்படுவோம் பிரியமானவர்களை. நமக்கு சரி என்று எண்ணத்தை நம்ம யோசிக்கிறோமோ அதை நம்ம தீர்ப்பாக சொல்லிவிடுகிறோம். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அவை ஒவ்வொரு ஊழியக்காரரும் விரும்புகிறது என்னன்னா, ஒரு அப்ரூவல். இந்த இடத்துல நான் அப்ரூவ் செய்யப்பட வேண்டும், இந்த இடத்துல நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இந்த இடத்துல எனக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும். ஆகவே நம்மை குறித்து நாம் தீர்ப்பு சொல்லாமல் பவுல் சொல்லுகிறார், தேவன் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்குவார், அவர் நமக்கு புகழ்ச்சியை தருவார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதில் நாம் விழுந்து விடக்கூடாது. நம்மை குறித்து நாமே தீர்ப்பு சொல்லக்கூடாது. தேவன் வெளிப்படுத்துவார் என்று பொறுமையாக இருக்க வேண்டும். கடைசியாக, புகழ்ச்சி தேவனால் உண்டாகிற காரியமாக இருந்தாலும் அந்த நிலைமையிலும், தேவனே, நீர் செய்த தியாகத்திற்கு, நீர் ஒரே குமாரனை எனக்காக தந்த அந்த கிருபையை எண்ணி, அந்த அன்பை எண்ணி, தேவனே, எனக்கு புகழ்ச்சி வேண்டாம், புகழெல்லாம் உமக்கே ஆகட்டும், எனக்கு புகழ்ச்சி வேண்டாம் என்ற ஒரு மனநிலையோடு நாம் ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியம் வெகுவாக ஆத்தும ஆதாயத்தை தரும் பிரியமானவர்களே. ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் நாம் நமக்கு புகழையோ, நமக்கு பெருமையையோ, நமக்கு பணத்தையோ தேடிக்கொள்ளாதபடி நாம் எல்லாம் தேவனுக்கே என்று சொல்லும்போது கர்த்தர் நம் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். இந்த கொரிந்தியருக்கு பவுல் எழுதின 4ஆம் அதிகாரத்தின் இந்த நிருபத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். அதை கடைப்பிடித்து அதில் நடக்க அவரிடத்திலிருந்து பலன் பெறுவோமாக. ஆமேன்.